ட்ரேடர்ஸ் மைண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி 50ல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம். இவங்க ட்ரெண்ட்லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் வந்து எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மராக இருக்கிறாங்க. டியூரபிலிட்டி ஸ்கோர் 60 இருக்கிறதுனால ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து, வேல்யூஷன் வந்து ஹையாக போயிட்டுருக்கு. மொமெண்டம் வந்து ஆல்மோஸ்ட் நியூட்ரலில் தான் இருக்குது. இதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட் 1218 சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து போன வருஷத்தை காட்டிலும் இது வந்து டார்கெட் அப்சைடு வந்து 14% கூடன்னு சொல்லியிருக்காங்க. இதை அச்சீவ் பண்ணிட்டு இறங்கிட்டு இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. கரண்ட் ப்ரைஸ் 1068. இப்போ இவங்களுடைய பிஇ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா செல் ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. நமக்கு என்ன வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இவங்களோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 19.5, கரண்ட் ரேஷியோ 1.2. ஸோ இப்போ இது வந்து ஸ்ட்ராங் சால்வன்சி அண்ட் லிக்விடிட்டி ரேஷியோ அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆர்ஓசிஇ வந்து 9.9 இருக்குது. இது ஆல்மோஸ்ட் 10ன்னு வச்சுக்கலாம். ஆர்ஓஇ 7 இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஒரு மாடரேட் இன்கம் வந்து இப்போ மாடரேட் ரிட்டர்னை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்குது, ஆனால் மாடரேட் ரிட்டர்ன். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.2 இருக்குது. பிஏ பொறுத்த வரைக்கும் 88.6 இருக்குது. புக் வேல்யூ 5.8 இருக்குது. பிபி ப்ரைஸ் டு புக் வந்து 5.8 இருக்குது. இப்போ இது ரெண்டுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன். அடுத்த தடவை புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி இது வந்து இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு, கீழே இறங்காமையே அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சப்சிக்வெண்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். டிடிஎம் புக் வேல்யூ என்ன இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஆனுவல் 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் வந்து எஸ்டிமேஷன் வந்து 17.5 இருக்குது. இவங்க ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து 2.3 பாசிட்டிவாக சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் 27 அனாலிசிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதில் 2 பேர் செல்லு, 7 பேர் ஹோல்டு, 18 பேர் வந்து பை சொல்லியிருக்கிறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் தான் முடிஞ்சிருக்கு. ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் ரிசல்ட் வந்து ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டு -4% இயர் ஆன் இயர் இருக்குது. அதே மாதிரி ஆனுவல் ரெவென்யூ வந்து 10% இயர் ஆன் இயர் கூட இருக்குது. இப்போ இங்கே வந்து நமக்கு இபிஎஸோட இது புக் வேல்யூவோட டிடிஎம் வந்து 735. போன வருஷம் கூட 183. இந்த வருஷம் இப்போ டிடிஎம் வந்து காட்டிகிட்டு இருக்கிறது 735. டிடிஎம்ங்கிறது அடையணுங்கிறதுக்கு அவசியம் இல்லை, அடையிறதுக்கு வாய்ப்புள்ளதாக இது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறது தான் இது. அதனால் அதை நம்ம போட்டு வச்சுக்குவோம். எந்த லெவல் வரைக்கும் ஏறுதோ அந்த லெவல் வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டு இந்த குவார்ட்டர் மார்ச் குவார்ட்டரோட நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயரை பொறுத்த வரைக்கும் மைனஸில் போயிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ வந்து பாசிட்டிவாக இருக்குது இயர் ஆன் இயரில். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் என்ன பண்ணியிருக்குனாக்கா ரெவென்யூ வந்து கூட தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் ஆனால் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால இபிஎஸும் நிறைய குறைஞ்சி போச்சு. இப்போ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்ப்போம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வந்து பிளட்ஜஸ் எதுவும் இல்லை. எஃப்ஐஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க 0.2% இறக்கி வச்சுருக்கிறாங்க. டிஏஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க 0.2% ஏற்றி பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களோட இந்த இபிஎஸ் குவார்ட்டர்லியில் இருக்கக்கூடிய இபிஎஸ் புக் வேல்யூலாம் தூக்கி நம்ம வந்து நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம். இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூ 183க்கு வந்து ஃபேர் ப்ரைஸ் வந்து 225 இருக்குது. நம்ம லோ எடுத்திருக்கிறது 676 லோ எடுத்திருக்கிறோம். டிடிஎம் புக் வேல்யூ வந்து 735. அதே மாதிரி சர்ப்ரைஸ் இது இபிஎஸ் எஸ்டிமேஷன் 17.5, சர்ப்ரைஸ் வந்து சர்ப்ரைஸோடு சேர்த்தோம்னாக்க நமக்கு வந்து 17.85 வருது. இதுக்கான மேக்ஸிமம் எஸ்டிமேஷன்ஸ் நம்ம வந்து ரொம்ப ஹை லெவலில் நம்ம போட்டோம்னா கூட 947 வருது. சரி, அடுத்த வருஷத்துக்கான அந்த இதுக்கு போட்டோம்னாக்க டிடிஎம் புக் வேல்யூக்குன்னு போட்டோம்னா இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ்க்கு 1219 தான் நமக்கு ஹை வேல்யூ வருது. இதை நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இதை நம்ம வந்து இதில் மார்க் பண்ணிட்டோம். இவன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சை தாண்டி போல ஒரு 1272 வரைக்கும் 69 வரைக்கும் போயிட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கிறான். இப்போ நமக்கு இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகணும், டிடிஎம் புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்ன தான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்த தடவைக்கு 3.70 நெக்ஸ்ட் குவார்ட்டரோட டிடிஎம் வந்து 3.75ன்னு வருது. அது 788 நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த சைடுன்னு வந்தால் கூட 1100
27. அப்ப 1127க்கு கீழ இறங்குமா அப்படின்னு சொன்னாக்க, அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டி இப்பவே அந்த ரேஞ்சில தான் 1127க்கு கீழ தான் இப்பவே இருக்கிறான். இப்ப இதுக்கு பிறகு இவன் வந்து டிடிஎம் வந்து இபிஎஸ் வந்து இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா, மேல நம்ம எதிர்பார்க்கலாம். அது இந்த குவார்ட்டர்ல இப்போதைக்கு நம்மளால யூகம் பண்ண முடியாது. அடுத்தது வரக்கூடிய இபிஎஸ் அடுத்த குவார்ட்டரோட இபிஎஸ் வரும்போது, இதுக்கு அடுத்த கட்ட லெவலு நம்ம மேல போகுதா? மேல போனா என்ன லெவலுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த இடத்துக்குள்ள அட்ஜஸ்ட் ஆயிட்டு இருக்கட்டும். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க!